மதிய லஞ்சுக்கு இதே போல் நல்லா ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாகவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருந்தோம். இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு 4 விசில் வச்சுக்கலாம். இது 4 விசில் வரட்டும். அந்த டைமில் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நீங்கள் கட் பண்ணிட்டோ இல்லை திருவிட்டோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு முறை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இது இப்போ இருக்கட்டும். குக்கரில் பார்த்திங்கன்னா 4 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ என்ன செய்யலாம்னா, ஒரு கரண்டியோ இல்லை மத்து வச்சு இதை வந்து லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு மேஷ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணால் போதும். மிக்சியிலலாம் சேர்த்துட்டு அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு மேஷ் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பருப்பு. நெய் சேர்த்தாச்சு. இப்போ என்ன செய்யலான்னா, ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 6 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு இப்போ ரெடியாக இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா தாளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. இப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா சூடான சாதமில் இந்த பருப்பு சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லைங்க. அப்பளம் இருந்தாவே போதும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் நல்லா ஹெல்த்தியான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.